माता की जय श्री राम, जय श्री राम। आज मेरा सौभाग्य है कि कृष्णगिरी में आपके दर्शन कर पा रहा हूँ। बड़ी दूर से आया हूँ, लेकिन मध्य प्रदेश की 9 करोड़ जनता की ओर से आप सबको शुभकामनाएं लेके आया हूँ। आप सब सुखी हो, निरोग हो, आपका मंगल हो, आपका कल्याण हो। और कृष्णगिरी सहित हमारे तीनों क्षेत्र धर्मपुरी और तिरुअन्नामलई तीनों की तीनों सीटें भारी बहुमत से भारतीय जनता पार्टी जीते, ये शुभकामनाएं लेके आया हूँ। எல்லாருக்கும் வந்தவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் மத்திய பிரதேஷ் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன். 9 கோடி மக்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தோட இங்க உங்க மத்தியத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எல்லாருக்கும் சேர்ந்து எனக்கு மிக பெருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்குது. அன்று வரும் मंच पर उपस्थित के वेंकटेशन जी, नरसिम्हा राव जी, बालकृष्णन जी, गोपीनाथ जी, शिव प्रकाश जी, नागराज जी, भास्कर जी, बाल सुब्रमण्यम जी, वासुदेवम जी और यहाँ बैठे मेरे सभी प्रिय बहनों और भाइयों, आप सबको प्रणाम। माफी चाहता हूँ, बहुत देर से आया हूँ, लेकिन दुरुस्त आया हूँ। இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாலகிருஷ்ணன் அவர்களே, சிவபிரகாசன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, நாராயணஜி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே மற்றும் தருமபுரி மாவட்ட தலைவர் பாஸ்கர்ஜி அவர்களே, மகளிர் அணி நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நான் வருத்தப்படுகிறேன், கொஞ்சம் தாமதமாகி வந்துவிட்டது என்று கேட்டுக்கொள்கிறேன். मैं भारतीय जनता पार्टी का साधारण कार्यकर्ता हूँ। मेरे परिवार से कोई राजनीति में नहीं था, लेकिन ये भारतीय जनता पार्टी है जिसने मेरे जैसे कार्यकर्ता को 5 बार MP, 6 बार MLA और 4 बार मध्य प्रदेश का मुख्यमंत्री बनाया। और 4 बार के बाद ये अपनी ही पार्टी है। हमने तय किया शानदार जीत के बाद, 2/3 बहुमत से भी बड़ी जीत के बाद, क्या और कोई कार्यकर्ता मध्य प्रदेश का मुख्यमंत्री बनेगा? ये केवल भारतीय जनता पार्टी में होगा। நான் பாரதிய ஜனதா கட்சியில் சாதாரண தொண்டனாக இருந்தேன். எனது குடும்பத்தில் யாருமே அரசியல் இருந்ததில்லை. நான் 6 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் 4 முறை முதலமைச்சராகவும் இருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. கடைசியாக நடந்த தேர்தலில் 3 ஒரு பங்கு நான் வெற்றி பெற்று மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தும் நான் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன், கட்சிக்காக செய்து கொண்டிருக்கிறேன். கட்சி எந்த வேலை கொடுத்தாலும் நான் சிறப்பாக செய்து கொள்வேன் என்று கூறிக்கொள்கிறேன். अभी फिर मुझे पार्टी ने कहा कि मेंबर ऑफ पार्लियामेंट का चुनाव लड़ो। मैं विदिशा से लड़ रहा हूँ और आज कह रहा हूँ सर 5 लाख से ज्यादा वोटों से फिर हम जीत के आएंगे विदिशा से। लेकिन आज मैं कृष्णगिरी इसलिए आया हूँ कि हर हालत में पार्टियां बहुत मजबूत है, हमारा काम है, हमारा आधार है, हमारे पास लीडर है, हमारे पास कार्यकर्ता है, नीति भी है, नियत भी है, नेता भी है और ऊपर प्रधानमंत्री श्रीमान नरेंद्र मोदी जी है। और इसमें मेरा विश्वास है कि हर हालत में हम यह चुनाव जीतेंगे। இந்த பாராளுமன்ற தொகுதியில் 5 லட்சத்திற்கு மேல் வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் எனது சகோதரர்கள் தொண்டர்கள் மிக வலிமையாக இருக்கிறார்கள், மேலே இருக்கும் தலைவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதம மந்திரி விஸ்வகுரு மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள், நம்மிடத்தில் நிதி இருக்கிறது, அனைத்து வகையிலும் நாம் திறமையாக இருக்கிறோம். நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 5 லட்சத்துக்கு மேல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். मित्रों, मुझे कहते हुए बहुत प्रसन्नता है। नरेंद्र मोदी जी एक व्यक्ति नहीं है, एक संस्था है।
साधारण मनुष्य नहीं है, साधारण आत्मा नहीं है, महान आत्मा है, परम आत्मा है। ये मैं कहने के लिए नहीं कह रहा, ये मैं कहने के लिए नहीं कह रहा हूं। आज आप देखिए मोदी जी के नेतृत्व में भारत कहां से कहां पहुंच गया। 30 साल बाद 2014 में पहली बार बहुमत की पूर्ण बहुमत की सरकार बनी, दूसरी बार कांग्रेस और नीचे चली गई और दूसरी बार फिर 300 पार हम पहुंचे। लेकिन मेरा विश्वास है मोदी जी के कामों के कारण अब तीसरी बार एनडीओ 400 पार और अकेली बीजेपी 370 पार। பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதர் இல்லை, மாமனிதர், விஸ்வகுரு, தெய்வ பிறவியாக பிறந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நாம் நாட்டில் 3வது முறையாக தேர்தல் என்று ஆட்சி அமைத்த போதும் 2014 மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் சப்போர்ட்டாக இருந்து ஆட்சிக்கு வந்தோம். இன்று 3வது முறையாக 400 சீட் எம்பி சீட்டுக்கு மேற்கொண்டு நாம் வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். मैं 4 टर्म सीएम रहा। जब यूपीए की सरकार थी तब भी मैं सीएम था और जब मोदी जी की सरकार आई तब भी मैं सीएम था। लेकिन मोदी जी की सरकार के पहले जब दुनिया के किसी दूसरे देश में जाते थे तो भारत का कहीं मान नहीं था, सम्मान नहीं था, इज्जत नहीं थी। भारत की पहचान होती थी घोटालों के नाम पर। ये घोटाला करने वालों का देश है, ये भ्रष्टाचार करने वालों का देश है। हम जब इन्वेस्टमेंट के लिए जाते थे तो रिस्पांस नहीं मिलता था, भारत को लोग अच्छी नजरों से नहीं देखते थे। लेकिन आज कहते हुए गर्व है मोदी जी ने देश की दशा और दिशा दोनों बदल कर रख दी। पूरी दुनिया में आज भारत 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 और चारों तरफ भारत है। दुनिया का काम आज भारत के बिना चल नहीं सकता। भारत का मान सम्मान और शान नरेंद्र मोदी जी ने बढ़ाई है। एक वैभवशाली भारत, एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक समृद्ध भारत, एक शक्तिशाली भारत का निर्माण नरेंद्र मोदी जी के नेतृत्व में हो रहा है। நான் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும் போதும் நான் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுது இந்தியா எப்படி இருந்திருக்கிறது, இந்தியாவின் மதிப்பு எப்படி இருந்திருக்கிறது, இந்தியாவின் திறமை எப்படி இருக்கிறது என்று நீங்க பார்த்தால் ஊழலும் தீவிரவாதமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் இந்தியாவின் பேர் எங்கு சொன்னாலும் சரியாக பார்க்க மாட்டார்கள், மரியாதை கொடுக்க மாட்டார்கள், சரியாக நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டார்கள். இன்று உலகத்தில் மோடிஜி ஆட்சிக்கு வந்த பின்னாடி உலகத்தில் நம்ம இந்தியாவின் மதிப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் காண வேண்டும். எங்கு சென்றாலும் எந்த நாட்டிலும் நம்ம இந்தியர்களுக்கு எவ்வளவு திறமையாக, எவ்வளவு செல்வாக்காக, எவ்வளவு இதாக நமக்கு மரியாதை கொண்டு கொடுத்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு உலகத்திலும் விஸ்வரூபமாக விலகிக் கொண்டு நமது மோடிஜி அவர்கள் ஆட்சியில் நமக்கு அவ்வளவு ஒரு மிகுந்த செல்வாக்காக இருந்து கொண்டிருக்கிற உலகத்தில் சகோதரர்களே, जो कभी कांग्रेस नहीं कर पाई मोदी जी ने बीजेपी की सरकार में, मोदी जी, अमित शाह, पूरी टीम ने मिलकर आतंकवाद समाप्त कर दिया, नक्सलवाद ध्वस्त कर दिया। कश्मीर में लोग कहते थे धारा 370, जनसंघ बीजेपी के समय से नारे लगाते थे। डॉक्टर श्यामा प्रसाद मुखर्जी कहते थे एक देश में 2 निशान, 2 विधान, 2 प्रधान नहीं चलेंगे। लेकिन हमारे विरोधी कहते थे धारा 370 कभी खत्म नहीं हो सकती। धारा 370 खत्म हुई तो आग लग जाएगी, खून की नदियां बह जाएगी। लेकिन मोदी जी के नेतृत्व में अमित शाह जी ने धारा 370 समाप्त कर दी। खून की नदियां तो छोड़ो, पत्ता भी नहीं हिला और आज कश्मीर बदल गया। अब बम के धमाके नहीं, केसर की क्यारियों की सुगंध कश्मीर में फैल रही है। मोदी जी ने करके दिखा दिया, क्योंकि मोदी है तो मुमकिन है। நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தீவிரவாதமும் ஊழலும் தான் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. நமது அமித்ஷாஜி அவர்கள் இணைந்து கொண்டு காஷ்மீரின் ஆக்ட் 370 370வது பிரிவு அதை இணைக்கும் போது ரத்த ஆறாக ஓடும்
தீவிரவாதம் அதிகமாகும், கொலை அதிகமாகும், இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆக்ட் 370 370 பேரை நீக்கிய பின் அங்கு ஒரு ரத்தாரெல்லாம் ஓடவில்லை, ஒரு இலையும் விழவில்லை. இன்று பம்பிளாஸ்ட் இல்லாமல், எந்த குண்டு வெடிப்பும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீர். அந்த ஆக்ட் 370 என்பது அவ்வளவு ஒரு நாட்டில் 2 பிரதமர்கள் தேவையா? ஒரு நாடு அதுக்கு 2 பிரதமர்கள் தேவையா? இல்லை என்றுதான் அந்த ஆக்ட் 370 எடுத்தால் இப்ப சுலபமாக இருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் சகோதரர்களே. लोग हमारे विरोधी कहते थे, जब हम कहते थे रामलला हम आएंगे, मंदिर वहीं बनाएंगे, तो हमारे विरोधी कहते थे तारीख नहीं बताएंगे। लोग कहते थे ये बन नहीं सकता, ये कभी हो नहीं सकता। लेकिन ये मोदी जी का नेतृत्व है कि अयोध्या के दिव्य और भव्य मंदिर में रामलला की प्राण प्रतिष्ठा हो गई और भगवान श्री राम विराजमान। जो लोग कहते थे कोई नहीं कर सकता, वो नरेंद्र मोदी जी ने किया, बीजेपी की सरकार ने किया। 3 तलाक का काला कानून, मुस्लिम बहनों की अभिशाप था, वो समाप्त कर दिया गया। जो असंभव था वो संभव करने का नाम है नरेंद्र मोदी। நமது நாட்டில் அயோத்தியாவில் நமது கடவுளான ஸ்ரீ ராமர் கோயிலை கட்டவே முடியாது என்று உறுதிமொழி எடுத்தார்கள். அது கட்டவே முடியாது, கட்டவும் கூடாது என்று சொன்னார்கள். இன்று ராமலலாவில் ஸ்ரீராம் கோயிலை கட்டி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, நமது இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். முத்தலாக் என்ற ஒரு விஷயம், முத்தலாக் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியவில்லை. முத்தலாக் என்பது அது கேன்சல் செய்ததினால் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நம்ம நாட்டு சகோதரர்களே. मेरे तमिलनाडु के बहनों और भाइयों, तमिल संस्कृति महान है। हमारा देश भी अत्यंत प्राचीन और महान है। ये मोदी हैं जो पूरी दुनिया में तमिल संस्कृति, तमिल भाषा, हमारी परंपराएं, हमारे जीवन मूल्यों का गुणगान करते हैं। और पहली बार यूएनओ में तमिल में अगर बोले तो श्रीमान नरेंद्र मोदी को। தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளே, நமது பிரதமர் எங்கு போனாலும் நம் தமிழ் மொழியை தான் சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அது ஐநா வழியாக இருக்கட்டும், ஐநா சபையாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் நமது தமிழ் மொழியில் சிறப்பை தான் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். நமது தமிழ் மொழியிலே அவ்வளவு சிறப்பாக வந்து வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் உலகத்தில் அது எங்கு சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், ஐநா சபை உட்பட நமது தமிழ் மொழியை தான் அவர் சிறப்பாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. भारत की नई पार्लियामेंट में हमारी संस्कृति का प्रतीक सिंगोल अगर स्थापित करने का काम किया तो नरेंद्र मोदी जी ने किया। तो केवल सिंगोल स्थापित नहीं हुआ, हमारी परंपरा, हमारी संस्कृति को स्थापित करने का काम किया है। अलग भाषा, अलग देश, फिर भी अपना एक देश, एक भारत, श्रेष्ठ भारत, इस मंत्र को लेके पूरे देश को जोड़ने का काम नरेंद्र मोदी जी कर रहे हैं। तमिल काशी संगमम, तमिल सौराष्ट्र संगमम, कौन करता? ये अगर सोचा तो नरेंद्र मोदी जी ने सोचा अपने महान देश को पूरी तरह से भावनात्मक रूप से एक कर दें, जोड़ दें। और देश का कोई राज्य और कोना ऐसा नहीं है जहां विकास और डेवलपमेंट के काम नरेंद्र मोदी जी ने नहीं किए हो। तमिलनाडु के विकास में भी केंद्र सरकार ने, मोदी जी ने कोई कसर नहीं छोड़ी। சகோதர சகோதரிகளே, நமது நாட்டின் மிக சிறப்புமிக்க பாராளுமன்றம் தமிழ்நாட்டினுடைய செங்கோல் நிறுவியதால் அந்த பாராளுமன்றத்தில் சிறப்பாக இருக்கிறது. நமது தமிழ் மொழியில் காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று ஒவ்வொரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நம் மொழியில் வேறுபட்டிருக்கலாம், நிறைய மொழி இந்த நாட்டில் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையான ஒரு தேசமாக, பாரத தேசமாக மோடிஜி அவர்கள் தலைமையில் சிறப்பாக ஒற்றுமையாக நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. एक तरफ स्टालिन जैसे नेता अलगाव की बात करते हैं, तोड़ने की बात करते हैं, लेकिन भारतीय जनता पार्टी है जो अपने महान देश को जोड़ने की बात करती है। हम सब मिलके आगे बढ़े, हम सब मिलके आगे बढ़े, पूरा देश आगे बढ़े और दुनिया को दिशा दिखाए। ये काम भारतीय जनता पार्टी करेगी, नरेंद्र मोदी करेंगे। और इसलिए बीजेपी का तमिलनाडु में मजबूत होना मेरे कार्यकर्ता बहनों और भाइयों बहुत आवश्यक है, बहुत आवश्यक है। சகோதரர்களே, சில அரசியல்வாதிகள் நம் நாட்டை உடைப்பதற்கும் துண்டாடுவதற்கும்
சபதமேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது ஒற்றுமையாக மிக பெரும் சக்தியாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் நமது பாரதிய ஜனதா கட்சி உங்கள் வேலைப்பாட்டின் காரணமாக வளர்ச்சியடைந்து இங்கும் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். आज सारा देश मोदी का परिवार है। अब आप देखिए विरोधियों को क्या हो गया, उनकी तो बुद्धि भ्रष्ट हो गई। वो कहते हैं मोदी का परिवार ही नहीं है, मोदी जी का सारा देश मेरा परिवार है, सारा भारत मेरा परिवार है। एक तरफ परिवारवाद की राजनीति आप देखिए, स्टालिन, उदयनिधि, स्वर्गीय करुणानिधि और कोई है क्या बताइए। पूरे देश में इंडी गठबंधन को आप देख लीजिए और ये संदेश पहुंचाइए। इंडी गठबंधन क्या है इनमें? एक तरफ मैडम सोनिया गांधी अपने बेटे को स्थापित करने की कोशिश कर रही है, लेकिन राहुल बाबा भारत जोड़ो यात्रा निकालते हैं, वो यात्रा कांग्रेस जोड़ो यात्रा में बदल जाती है। कल ही आप जानते होंगे नरसिम्हा जी, सुरेश पचौरी जैसे नेता कांग्रेस छोड़ के बीजेपी में आकर राहुल बाबा आए और वो कांग्रेस छोड़ के गए। ऐसा नेता मिला है जिसने तय किया है कि वो कांग्रेस को पूरी तरह समाप्त कर देगा। महात्मा गांधी ने कहा था आजादी के बाद कि कांग्रेस आजादी का आंदोलन थी, कांग्रेस भंग कर दो, आजादी प्राप्त हो गई, नई पॉलिटिकल पार्टी बननी चाहिए। लेकिन पंडित जवाहरलाल नेहरू जी ने महात्मा गांधी की बात नहीं मानी, लेकिन राहुल गांधी ने कहा मैं महात्मा गांधी जी की बात पूरी करके ही दम लूंगा, कांग्रेस खत्म करके ही मैं रहूंगा। சகோதரர்களே, நமது சில அரசியல்வாதிகள், இந்தியாவின் சில அரசியல்வாதிகளுக்கு மூளை சிதறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு குடும்பம் இல்லை என்று. ஆனால் நமது பிரதமர் அவர்கள் இந்தியா இந்த நாடு எனது குடும்பம், பாரத தேசம் எனது குடும்பம் என்று ஒற்றுமையை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் காங்கிரஸ்காரர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை என்று தோழிக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரது யாத்திரை போகும்போது மகாத்மா காந்தி சொன்னதை போல காங்கிரஸை முடித்து விட்டுதான் அவர் இருப்பார். நாமல் இந்தியாவில் இந்தி கூட்டணி இருக்கிறது, அது ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்கிறது. சோனியா காந்தி ஆகட்டும், ராகுல் காந்தியை பதவியேற்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இங்கு தமிழகத்தில் கருணாநிதி, உதயநிதி, ஸ்டாலின், இன்பநிதி என்று குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ममता बनर्जी, अभिषेक बनर्जी, लालू यादव, तेजस्वी यादव, मुलायम सिंह यादव, अखिलेश यादव, केसीआर उनकी बेटी, क्या है ये अकेली भारतीय जनता पार्टी है जो परिवारवाद में विश्वास नहीं रखती। यहाँ बैठा कोई भी कार्यकर्ता कल तमिलनाडु का मुख्यमंत्री बन सकता है, मंत्री बन सकता है, एमएलए एमपी बन सकता है, क्योंकि हम परिवारवाद में विश्वास नहीं रखते। हम देश को आगे बढ़ाने में विश्वास रखते हैं। परिवारवाद के खिलाफ आज भारतीय जनता पार्टी खड़ी है। சகோதரர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மம்தா பானர்ஜி ஆகட்டும் அவர் ஒரு வாரிசை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு கேசிஆர், தெலுங்கானாவின் கேசிஆர் ஆகட்டும் அவர் வாரிசை உருவாக்கி கொண்டிருக்கிறார். லாலு பிரசாத் யாதவ் ஆகட்டும், தேஜஸ்வி யாதவ் என்ற மகனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் முலாயம் சிங்கின் மகனாக இருக்கிறார். தமிழ்நாட்டிலும் அதே மாதிரிதான். நமது கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் குடும்ப அரசியல் இல்லை சகோதரர்களே. இங்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். தொண்டனுக்கும் கட்சிக்கும் தான் மரியாதை. நமது நாடு மட்டும்தான், நமது கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே. मैं 1 महीने में तमिलनाडु दूसरी बार आया हूँ। जब पहली बार आया था तब कई लोकसभा क्षेत्रों का दौरा करके गया था, अब दूसरी बार आया हूँ। एक अंडर करंट देख रहा हूँ मैं भारतीय जनता पार्टी के लिए, मोदी जी के लिए, अन्ना मलई के नेतृत्व में चमत्कार होने वाला है। अभी जो यात्रा निकली उस यात्रा को अद्भुत सफलता तमिलनाडु में मिली है। और तो सुनना मेरी बहनों और भाइयों, कार्यकर्ता बहनों भाइयों, अपने आप को कम मत आंकना। हम हारने वाले नहीं हैं, हम आगे बढ़ने वाले हैं, हम जीतने वाले हैं। जरूरत है कॉन्फिडेंस के साथ बूथ के स्तर पर काम करने की।
சகோதரர்களே, நான் இந்த மாதத்தில் 2வது முறையாக தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த முறை வரும்பொழுதுதான் உங்களிடத்தில் ஒரு மின்னல் சக்தியாக, உங்களிடத்தில் ஒரு ஆற்றல் அதிகமாக இருப்பதாக நான் வெளிப்பாடு பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாருக்கும் கம்மியானவர்கள், குறைவானவர்கள் இல்லை. உங்களிடத்தில் சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. நாம் ஜெயிப்பதற்காக வந்தவர்கள், தோற்பதற்காக அல்ல. சகோதர சகோதரிகளே, நாம் ஜெயிப்போம், நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். और इसलिए क्लस्टर बैठक के प्रमुख कार्यकर्ताओं से मैं निवेदन करने आया हूं। मैं 11 चुनाव जीत चुका हूं अब तक, 5 टर्म मेंबर ऑफ पार्लियामेंट, 6 टर्म एमएलए, अभी 12वां लड़ रहा हूं, वो भी जीतने वाला हूं। और उस अनुभव के आधार पर आपको बता रहा हूं, उस अनुभव के आधार पर बता रहा हूं, इलेक्शन जीतने के लिए माइक्रो प्लानिंग जरूरी है। एक तरफ मोदी जी का नाम, दूसरी तरफ अन्नामलई के नेतृत्व में संगठन का बढ़ता हुआ काम, तीसरी तरफ माइक्रो मैनेजमेंट, माइक्रो प्लानिंग की जरूरत है। और माइक्रो प्लानिंग की सबसे पहली अगर कोई कड़ी है तो वो है बूथ लेवल कमेटी। हमारी बूथ कमेटी अगर गठित है और मजबूत है तो हम इन सारे संदेश को अंतिम व्यक्ति तक, आम जनता तक पहुंचा पाएंगे। और इसलिए मेरी प्रार्थना है, बूथ कमेटी यहाँ गठित हुई है। मुझे अभी बता रहे थे कि लगभग 75% कृष्णागिरी में, 75 कृष्णागिरी में, और धर्मपुरी में कितने परसेंट बनी बूथ कमेटी? 80%। तो ये देखिए, सबसे इंपॉर्टेंट काम है बूथ कमेटी। बूथ कमेटी को गठित करना और बूथ कमेटी को एक्टिव करना, ये बहुत इंपॉर्टेंट है। और इसलिए मेरा कहना है कि जो बूथ कमेटी अभी रह गई है उनको भी आप गठित कर लीजिए। சகோதரர்களே, நமது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிளானிங் இருக்க வேண்டும். ஒரு வேலை செய்வதற்கான, ஒரு அரசியல் அமைப்புக்கான ஒரு பிளானிங் இருக்க வேண்டும். நமது பூத் கமிட்டி, நாம் எங்கு நாம வந்து ஓட்டு போடுறோமோ அந்த பூத்தில் இருக்க கிளை வலிமையாக இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய கிளையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் உங்கள் கிளையில் வெற்றி பெற்றால்தான் நமது தமிழகத்தில் நாம் வெற்றி பெற முடியும். மேலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்கிறார் சிறப்பாக. நமக்கு தமிழகத்தில் திரு அண்ணாமலைஜி அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறார். இருக்கும் பொழுதும் நீங்கள் உங்கள் கிளையில், அவரவர்களுக்கும் கிளையில் கிளையை நீங்கள் சிறப்பாக செய்து அந்த கிளையை மஜ்பூத் செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே. बूथ कमेटी होना चाहिए सर्वस्पर्शी और सर्वव्यापी, मतलब समाज के हर वर्ग का उसमें प्रतिनिधित्व होना चाहिए। कोई भी जाति ना छूटे, कोई भी गांव का बूथ का मोहल्ला ना छूटे। ये हम मध्य प्रदेश में करते हैं ताकि सारे बूथ के जो अलग अलग समाज और वर्ग हैं उनको हम साथ ले सकें। ஒவ்வொரு கிளை அமைக்கும் போதும் அந்த கிளையில் உள்ள அனைத்து சமூகத்தினருக்கும் நீங்கள் சந்திக்க வேண்டும். அனைத்து சமூகத்தினரும், அனைத்து அரசியல்வாதிகளும், அனைத்து நீங்கள் செய்து நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து பக்கப்பிரமுகர் போட்டு நீங்கள் வேலை வாங்கி நமது கிளையை வெற்றி பெற செய்ய வேண்டும். मध्य प्रदेश ने सबसे पहले बूथ कमेटी के बाद पेज प्रमुख बनाया। मीन्स वोटर लिस्ट के एक पेज में जितने नाम होते हैं उनका एक व्यक्ति तय किया देखने के लिए। लगभग 30 नेम्स होते हैं वोटर लिस्ट के एक पेज में। तो हमने पेज प्रमुख बनाया और फिर पेज प्रमुख के साथ भी लोग कर दिए, पेज समिति बनाई और हर वोटर 6-7 वोटर के बीच अपना एक कार्यकर्ता लगा दिया। நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு 30 பேர்கள் கொண்ட ஒரு பக்கத்தில் அந்த தேர்தல் வாக்கு பட்டியலில் 30 பேர் கொண்ட ஒரு பக்கம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் வாக்காளர் அட்டையில் பேஜ் பிரமுக், பக்க பிரமுகை நீங்கள் இயக்க வேண்டும், நியமித்து அது 7 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அது அனைத்து சமூகத்தினரையும் நீங்கள் அரவணைத்து வாக்கு வங்கி சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். नंबर 2 जो इम्पोर्टेंट है वो है हितग्राही लाभार्थी बेनिफिशरीज से कांटेक्ट, संवाद। तो बूथ कमेटी का काम है। अभी हमारा लाभार्थी संपर्क बेनिफिशरी से वो अभी चल रहा है। ये बहुत इंपॉर्टेंट काम है, इसको साधारण काम में समझना। सबसे इंपॉर्टेंट है कि जिन लोगों को सीधे हमारी सरकार ने लाभ दिया, मैं सारी योजनाएं नहीं गिना रहा, मेरी बहनें बैठी है, 33% रिजर्वेशन पार्लियामेंट और असेंबली में अगर दिया तो बीजेपी ने दिया, मोदी जी ने दिया। उज्ज्वला
मोदी जी ने दी, मैं एक एक योजना नहीं गिना रहा क्योंकि सब कार्यकर्ता जानते, लेकिन जब तक उन बेनिफिशरी से हम कॉन्टेक्ट करके उनको बताएंगे नहीं, किसान सम्मान निधि हो, आयुष्मान भारत योजना हो, पक्का घर हो, टॉयलेट्स हो, अलग अलग बहुत सी योजनाएं, मैं उसमें समय नहीं ले रहा क्योंकि आप सब प्रमुख कार्यकर्ता आप जानते हैं, लेकिन ये जो कॉन्टेक्ट है, संवाद है, ये मस्ट है। इसलिए मेरी अपील है कि तीनों लोकसभा जीतनी है तो लीडरशिप से भी मैं निवेदन कर रहा हूं, ये बेनिफिशरी से संपर्क के काम को आप पूरी गंभीरता से पूरा कर लें। अगर ये काम आपने, जैसे मध्य प्रदेश में हमने तय किया गांव चलो अभियान, और गांव में जाके अपने कार्यकर्ताओं का एक नाइट स्टे गांव में करो, उस गांव का कार्यकर्ता नहीं, सेम विलेज नहीं, दूसरे गांव का कार्यकर्ता दूसरे गांव में जाके रात रुके, अलग अलग मोहल्लों में बैठे, चाय पिए, बेनिफिशरीज की मीटिंग करे। ये हमने मध्य प्रदेश में किया। यहाँ मुझे लगता है तीनों पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी में हमको ये करना चाहिए। சகோதர சகோதரிகளே, பயனாளிகள் சந்திப்பு பெனிஃபிஷியர்ஸ் நமது கிராமங்கள் தோறும் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நலத்திட்டம் எண்ணற்ற நலத்திட்டங்கள், அது வீடு ஆயுஷ்மான் பாரதாக இருக்கட்டும், ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான உண்டான பணமாகட்டும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடும்பம் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நலத்திட்டத்தை பயன்பெற்று இருப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பயனாளிகளை சந்திக்க வேண்டும். ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் போக வேண்டாம், வேறு கிராமத்துக்கு சென்று அந்த பயனாளிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி டீ சாப்பிட்டு தேநீர் விருந்தளித்துவிட்டு அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது பிரதமரின் நலத்திட்டங்கள். ஒவ்வொரு எண்ணற்ற நலத்திட்டங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. உதாரணமாக வீடு கட்டுதல், கழிவறை கட்டுதல், இன்சூரன்ஸ் போடுதல், கேஸ் இருக்கு, அப்படி எல்லாமே ஒன்று கூட இல்லை என்றால் மக்களே அவர்கள் வாங்கும் அரிசி அது பிரதமருடைய என்று நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த பயனாளிகள் சந்திப்பு மிக முக்கியமானதாகும். நீங்கள் இதை நிறைவேற்றிவிட்டால் மக்கள் தானாகவே நம்மிடம் அவர் வந்து விடுவார்கள். சகோதர சகோதரிகளே, नंबर 3 जो इम्पोर्टेंट है, की वोटर्स की लिस्ट बनना और की वोटर्स से हमको संवाद करना। की वोटर्स मीन्स अलग अलग समाज के, अलग अलग प्रोफेशंस के, जैसे हमारे आज मुझे बताया कुछ इंडस्ट्रियलिस्ट आए हैं, बिजनेसमैन आए हैं, बिजनेसमैन एक कम्युनिटी है, उसमें की वोटर्स हो सकता है, स्ट्रीट वेंडर में एक कम्युनिटी है, उसमें की वोटर्स हो सकता है, डॉक्टर्स में हो सकता है, एडवोकेट्स में हो सकता है। की वोटर्स का मतलब आप समझोगे कोई धार्मिक संत हो सकता है जिसका अपना असर है, कोई सामाजिक लीडर हो सकता है जिसका अपना असर है, सेल्फ हेल्प ग्रुप की नेता हो सकती है जिसका अपना असर है। तो जिनके पास अच्छी संख्या में वोट है, जिनके प्रभाव में वोट रहते हैं, उनको हम की वोटर कहते हैं। उन की वोटर की लिस्ट बननी चाहिए, बूथ में भी बननी चाहिए और असेंबली कॉन्स्टिट्यूंसी में भी बननी चाहिए। जैसे मैं अब चुनाव लड़ रहा हूं तो मैंने वहां कह दिया मेरे क्षेत्र में कि हर असेंबली कॉन्स्टिट्यूंसी में कितने की वोटर थे उनकी सूची चाहिए, और उन सब से मैं भी एक बार फोन पर बात करता हूँ। हमारे कार्यकर्ता, हमारे मंडल अध्यक्ष, हमारे सेक्रेटरी के प्रमुख, हमारे असेंबली स्तर के जो लीडर्स है, उनको नाम बांट लेते हैं, उनसे बात करते हैं, कई बार उनके साथ हम मीटिंग करते हैं। की वोटर्स को अगर आपने अपने साथ कर लिया तो बड़े वोट बैंक पे आपका कब्जा हो गया और जीतने का रास्ता साफ हो गया। சகோதர சகோதரிகளே, உங்கள் வாக்குச்சாவடியில் கிளையில் கீ ஓட்டர்ஸ் என்றால் முக்கியஸ்தர்கள், யாரிடம் ஒரு 30-40 ஓட்டு அவர் சொன்னால் போடுவார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர் கீ ஓட்டர்ஸ். அதுக்கப்புறம் சமுதாய தலைவர், அதுக்கப்புறம் வியாபாரிகள், பிசினஸ்மேன்கள், அதுக்கடுத்து மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் என்று எல்லாரும் முக்கியஸ்தர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். கீ ஓட்டர்ஸ் என்றால் ஒரு இடத்தில் ஒரு கிளையில் ஒரு மனிதன், அவர் யாராக கூட இருக்கட்டும், சமுதாய தலைவராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவர் சொன்னால் ஒரு 30 ஓட்டு நமக்கு வாக்கு கிடைக்கும் என்றால் அவர் கீ ஓட்டர்ஸ். அது சட்டமன்றம் வாரியாகவும் கிளை வாரியாகவும் நீங்கள் வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் கிளை வாரியாகவும் நீங்கள் சென்று சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களவசம் வந்து விடுகிறார்கள். அப்புறம் நாம அதிகப்படியான வாக்குகளை வாங்கலாம். நீங்கள் அவர்களை மனம் கவரும்படி நீங்க போய் பேசுங்கள், கீ ஓட்டர்ஸிடம் பேசுங்கள், சமுதாய தலைவர்களிடம் பேசுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் சகோதரர்களே. नंबर 4 हमारे जो विरोधी दल हैं उनके कार्यकर्ताओं की सूची चाहिए, डीएमके, कांग्रेस
उनके इंपॉर्टेंट लोग कौन कौन है, उनकी लिस्ट हमारे पास चाहिए, उनकी गतिविधियों पे हमारी नजर चाहिए, उनमें से कौन हमारे साथ आ सकता है। आजकल मोदी जी के प्रभाव में कई लोग भारतीय जनता पार्टी ज्वाइन कर रहे हैं, तो न्यू ज्वाइनिंग के लिए आपने टीम यहाँ बनाई होगी, न्यू ज्वाइनिंग की टीम आपकी बनी होगी, तो हम और कौन कौन को दूसरी पार्टी से तोड़ के भी अपना कार्यकर्ता बना सकते हैं, या फिर जो नॉन पॉलिटिकल लोग हैं किसी पार्टी में नहीं उनको भी साथ ला सकते हैं। जितने प्रभावी लोग हैं सबको टच करने की कोशिश कीजिए। अगर हम लोगों के पास जाएंगे, उनसे बात करेंगे तो ध्यान से लोग हमारी बात सुनेंगे, इसलिए ये काम भी बहुत इंपॉर्टेंट है। சகோதரர்களே, நான்காவதாக நீங்கள் நமது எதிர்க்கட்சிகளான அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அங்கு இருப்பவர்களை நமது கட்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டும். அவர்கள் அந்த கட்சியில் திருப்தி இல்லாமல் கூட இருக்கலாம். அவர்களை நீங்கள் பேசி அவர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கலாம், தோத்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் நம் எதிர்கட்சிகளாக திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த முக்கியஸ்தர்களை நீங்கள் அழைத்து நமது கட்சியில் சேர்க்க வேண்டும். இல்லை என்றாலும் நமது முக்கியஸ்தர்கள் இருப்பார்கள், எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருப்பார்கள், அவர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். சந்தித்து நமது கட்சியை இணைப்பதற்குண்டான இணைப்பு விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் சகோதரர்களே. एक और इम्पोर्टेंट काम है कोऑर्डिनेशन बिटवीन बीजेपी वर्कर्स। हमारे कार्यकर्ताओं के बीच में भी समन्वय वो जरूरी है। नहीं हम दूसरों को देखें और अपना समन्वय बिगड़ जाए, तो सबको कोऑर्डिनेट करते हुए एक दिशा में चलाने की कोशिश, हर एक को काम बांटना, काम देना और सम्मान देते हुए, स्थान देते हुए आगे बढ़ना। சகோதரர்களே, நமது கட்சியில் பொறுப்பாளர்களாகட்டும் உறுப்பினர்களாகட்டும் நீங்க உட்கார்ந்து பேசி நம்மிடத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நமது வேலையை நாம் முடிக்க வேண்டும். இது இல்லாமல் நமக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் வரக்கூடாது. நமது உறுப்பினராகட்டும் நமது பொறுப்பாளர்களாகட்டும் எந்த நிலை பொறுப்பாளராக இருந்தாலும் நாம் உட்கார்ந்து நமது பேசி நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நாம் தேர்தல் வேலையை செய்ய வேண்டும் சகோதரர்களே. पार्टी के मोर्चे हैं हमारे, महिला मोर्चा, युवा मोर्चा, किसान मोर्चा, एससी मोर्चा, एसटी मोर्चा, माइनॉरिटी मोर्चा, ओबीसी मोर्चा, अनेक सेल। अब ये सब सक्रिय करना चाहिए हमको, क्योंकि यूथ में युवा मोर्चा काम करे तो बहनों में महिला मोर्चा काम करे। अभी 100 रुपया रसोई गैस के लिए प्रधानमंत्री जी ने कम किए, तो तुरंत उसको लेके हम कैसे कार्यक्रम कर सकते हैं, उस संदेश को कैसे महिलाओं के बीच पहुंचा सकते हैं। तो मोर्चों को एक्टिव करना ये मोस्ट इम्पोर्टेंट है। सेल्स को भी आप एक्टिव करने का काम कीजिए, क्योंकि इनके साथ हम लोगों को जोड़ते चले जाएं तो बड़ी संख्या में लोग हमारे साथ जुड़ते चले जाएंगे और हमारी ताकत बढ़ेगी। சகோதர சகோதரிகளே, நமது கட்சியில் 7 அணிகள் இருக்கின்றன. மகளிர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, எஸ்டி அணி, எஸ்சி அணி, சிறுபான்மை அணி என 7 அணிகள் இருக்கின்றன. 26 பிரிவுகள் இருக்கிறது. உங்கள் வேலையை கட்சியை நாம் பலப்படுத்த வேண்டும். உதாரணமாக மகளிர் அணி இருக்கிறது. நேற்று நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார். இது மகளிரிடத்தில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதே போல ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் அவர்களுடைய வேலையை திறமையாக செய்து நமது கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே. 38 डिपार्टमेंट हमने बनाए, वो शायद एक्टिव होंगे, नहीं तो उनको कीजिए। वो इलेक्शन का मैनेजमेंट, माइक्रो मैनेजमेंट वही है। तो जो दिया हुआ काम है, एक ही काम में नहीं बोल रहा, लेकिन अगर भारतीय जनता पार्टी ने दिया है तो वो चुनाव जीतने के लिए इम्पोर्टेंट है। ये मान के आप सारे डिपार्टमेंट्स बनाइए, उनको काम बांटिए, उनको एक्टिव करने का काम कीजिए, ताकि हम डिपार्टमेंट्स के माध्यम से काम को नीचे तक भी ले जाएं और नए नए कार्यकर्ता भी डिपार्टमेंट से जोड़ के भारतीय जनता पार्टी के संगठन को और विस्तार देते जाएं। நமது ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் துறை வாரியாக நம் வேலையை பிரித்து கொடுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அனைத்து வேலையும் ஒரு ஆளால் செய்ய முடியாது. அதை நாம் பிரித்து கொடுத்து அவர்களுக்கு உண்டான உறுதிமொழியோடு அவர்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலையை நாம் சிறப்பாக செய்து கட்சியை பலப்படுத்தி நாம் மேற்கொண்டு நிறைய உறுப்பினர்களை சேர்த்த வேண்டும் சகோதரர்களே. हर काम इम्पोर्टेंट है, जैसे बाल पेंटिंग, बाल राइटिंग, मैं खुद बाल राइटिंग करता हूँ। कल मैंने आंध्र प्रदेश में बाल राइटिंग किया था। मुझसे कल भी आप, आज भी आप कहीं यहाँ ना हो सके तो कल वहां करवाइए बेंगलुरु में। लेकिन देखिए हमारे यहाँ हर कार्यकर्ता, हर नेता कार्यकर्ता है। तो बाल पेंटिंग का काम, दिए हुए सारे काम एक एक करके
वो सारे काम पूरा करना है। सोशल मीडिया एक और ताकत है, आप जानते हैं सोशल मीडिया का हमारा यहाँ ढांचा खड़ा हुआ होगा तो सोशल मीडिया, व्हाट्सएप ग्रुप, ऊपर अगर मोदी जी कुछ कहें, अन्नामलई जी कुछ कहें तो नीचे तक वो बात जनता तक ले जाना है। इसलिए सोशल मीडिया को भी आप एक्टिव कीजिए। சகோதரர்களே, ஒவ்வொரு வேலையும் மிக சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக சுவர் விளம்பரம் செய்து நமது கட்சி சின்னத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். பாரத பிரதமர் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார், நமது அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் என்பதை நாம் மக்களிடத்தில் சோசியல் மீடியா மூலியமாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். நமக்கு வேற எதுவும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான இது இல்லை. சோசியல் மீடியா மூலியம், ஊடக பிரிவு மூலம் தான் நாம் மக்களிடத்தில் இந்த சிறப்பம்சங்களை எடுத்து சொல்ல வேண்டும் சகோதரர்களே. और सबसे इम्पोर्टेंट है अपने आप पर विश्वास, जीत का विश्वास। हम हैं तो हम जीतेंगे ही। मनुष्य जैसा सोचता और करता है वैसा बन जाता है। अगर हम चाहें तो ब्रह्मांड पे भी कमांड कर सकते हैं। कृष्णगिरी लोकसभा जीतने की तो बात आप क्या करते हैं, तो ठान लीजिए कि हमें जीतना है, जीतना है, जीतना है। आप ठान कर करेंगे तो हम जीतेंगे ही। சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் மிக முக்கியமாக நம்பிக்கை வலுப்பட வேண்டும். நாம் ஜெயித்து காட்டுவோம். நாம் இந்த தேர்தலில் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் வர வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை ஜெயித்து நாம் மேலிடத்துக்கு போக வேண்டும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சகோதரர்களே. देखो कभी सोचते थे कि असम में बीजेपी जीतेगी, कोई कहता था नॉर्थ ईस्ट में बीजेपी जीतेगी, कोई कहता था हरियाणा में बीजेपी जीतेगी। हम जब पहले नहीं जीते थे वहाँ आज जीते हैं। और इसलिए अंत में मैं यही कहने आया हूँ कि तमिलनाडु में अब बीजेपी को स्थापित करने का समय आ गया है। यही समय है, सही समय है। इस समय पूरी ताकत से लग जाइए। एक मेरी भविष्यवाणी सुन लेना, AIDMK जैसी पार्टियां धीरे धीरे तुरोहित होंगी, DMK कमजोर होगी और स्पेस भर में भारतीय जनता पार्टी ही आगे आएगी और संपूर्ण तमिलनाडु की ताकतवर पार्टी बन जाएगी। ये होगा, डेफिनेटली होगा। लेकिन ये कल क्यों इसी बार करके कृष्णगिरी वाले दिखा दो, धर्मपुरी वालों दिखा दो। आपसे यही निवेदन करते इतनी दूर से आया हूँ। आइए आज हम संकल्प लें कि तीनों पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी पूरी ताकत से लड़ेंगे, हम जीतेंगे और 400 पार करने में 3 सीटों का योगदान इस क्लस्टर का होगा। ये फैसला आज आप कर लीजिए। சகோதர சகோதரிகளே, மத்தியில் பாஜக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று பெற வேண்டும் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. மாநிலங்களில் ராஜஸ்தான் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அதே மாதிரி தமிழகத்திலும் நமது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். எதிர்கட்சிகளான உதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மெதுவாக நாம் அதுக்கப்புறம் நாம் தான் இங்கு ஆட்சி செய்வோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னம் மலர்ந்தே தீரும் என்று கூறிக்கொள்கிறேன் சகோதரர். तो क्या आप जीतने के लिए तैयार हैं? வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ரெடியா? வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ரெடியா? तो मेरे साथ आप भी अपनी अपनी जगह खड़े हो जाएंगे, என்னுடன் எல்லாரும் खड़े होंगे, दोनों हाथ ऊपर उठाएंगे, दोनों मुट्ठी बांधेंगे और भारत माता की जय बोल के जीतने का संकल्प लेंगे। बोलिए भारत माता की, भारत माता की, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। और जीतने के बाद फिर मिलने आपसे कृष्णगिरी जरूर आऊंगा। बहुत